வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் சூப்பரா இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஆல்மோஸ்ட் கேப் விட்டுருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு கடைசி வீடியோன்னு வச்சுங்களேன். கடைசி வீடியோவில் வந்து 21,800 850 880 இது வந்து ஒரு ஜோன். அந்த ஜோனை வந்து உடைச்சி மேலே போகும்போது பயங்கர கஷ்டப்பட்டுச்சு. ஸோ இது வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் ஜோனா இருக்கும். இந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் தென் நம்ம வந்து பேனிக் ஆகிறதுல அர்த்தம் உண்டுன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு லோ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 21,821 ரைட். சம்மர்ல 21,821 சூப்பர். சரி, அந்த லெவல் லோ வந்துச்சு. சரி, சம்வேர் அரௌண்ட் 10:30 ரைட். நம்ம ஹிந்தியில வந்து அடிக்கடி சொல்லுவாங்க மோட்டா பாய்ன்னுவாங்க. மோட்டா பாய்னா குண்டு அண்ணா ரைட். யாருன்னு தெரியும்ல, குண்டு அண்ணான்னு சொல்றது வந்து நம்ம அமித்ஷா. அவர்கிட்ட வந்து ஒரு டிவி இன்டர்வியூல வந்து கேட்டாங்க, மார்க்கெட் வந்து எலெக்ஷன்ல வந்து பிஜேபி சந்தேகம், இதனால மார்க்கெட் பெருசா உளுந்துட்டு இருக்கே சொன்னப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இதுக்கு முன்னாடி 16 தடவை இது மாதிரி உளுந்துருக்கு ரைட். அண்ட் இது வந்து உங்களுக்கு உளுந்துருக்குன்னா உங்களுக்கு வாங்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் இந்த ப்ரைஸ் வந்து June 4th அப்புறமா உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 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 நக்கலா அந்த திமிர் பேச்சு இருக்குல்ல, எப்பயுமே வந்து அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து இது சொல்ற ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். அவர் சொன்னாரு, அவர் வந்து அட்வைசர் கிடையாது. சிபி அவர் மேல ஆக்ஷன் எடுக்க போறாரான்றது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த ஸ்டாக்லாம் வாங்கிக்கு, நாளைக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்லாம் வாங்கிக்குன்னாரு. அவர் சொன்னதுல இருந்து மேல உங்களுக்கு தெரியும் எப்படி போச்சுன்றது. இதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து இவர் 10:30 மணிக்கு அந்த இது நியூஸ் வந்தோடனே அங்கதான் பாட்டம் அவுட் ஆச்சு ரைட். ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் வந்துச்சு 10:30க்கு. ப்ரீவியஸ் லோவோட லோ வந்துச்சு, பட் ஆர்எஸ்ஐ வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அண்ட் அங்க இருந்து தூக்குச்சு. அடுத்த லிஃப்ட், இந்த லிஃப்ட் வந்து 1:30 மணி வரைக்கும் அப்படி போச்சு, 1 மணி வரைக்கும் போச்சு, அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் கீழே வந்துச்சு. அடுத்த லிஃப்ட் வந்து 1:30 மணிக்கு, தேர்ட் லிஃப்ட் வந்து 3 மணி ரைட். 3 மணின்றது அது சும்மா ஜுஜுபி. பட் ஆக்சுவல் லிஃப்ட் வாஸ் 10:30 மணி அண்ட் 1:30 மணி. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா the entire market was in red, almost 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து மைனஸ் இருந்துச்சு. நிறைய பேர் காலையில கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னது ஒரே ஒரு ஸ்டாண்டர்டு தான், 21,800 உடைக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் வாங்கலாமா விற்கலாமா, எது விற்கலாம், எது ஹோல்ட் பண்ணலாம், டேமேஜ் கண்ட்ரோலுக்கு போகணுமான்றது இது பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் மத்தியானத்துக்கு மேல சூப்பரான ராலி. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா the entire மார்க்கெட் வந்து was in green. ஆட்டோ செக்டர், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், டெலிகாம், டெக்ஸ்டைல், இது மட்டும்தான் வந்து நெகட்டிவ் சைட்ல இருந்துச்சு. நீங்க டெக்ஸ்டைல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல்ல இருக்கிறது 4 கம்பெனி தான். பேஜ் இண்டஸ்ட்ரி, ஜெட்டி ரைட். ஊர்ல எல்லாருமே வெளியில போறாங்க, ஸோ இன்னர்ஸ் தேவை, ஸோ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ட்ரெண்ட்ஸ் டெஃபினட்டா வந்து கோட் சூட் எல்லாம், இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலயுமே வந்து ட்ரெண்ட்ஸ் நிறைய பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் வந்து ஏன் கீழே விழுந்துச்சுன்னு தெரியாது, 1% விழுந்திருக்கு. எஸ்ஆர்எஃப் தூக்கிட்டு வந்து டெக்ஸ்டைல்ல ஏன் சொருவுனாங்கன்றது தெரியாது. அவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல இருக்கிறாங்க ரைட், ஆனா டெக்ஸ்டைல்ல வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டர்ப்ளின் அது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு 2%. அதனால அந்த செக்டர் வந்து ரெட்ல இருந்துச்சு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து பிபிசிஎல், ஐஜிஎல், எம்ஜிஎல் இவங்களாம் வந்து நெகட்டிவ்ல இருந்தனால நெகட்டிவ் போச்சு. பட் ஓவராலா நீங்க மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பரா இருந்துச்சு. அப்கோர்ஸ் ஆட்டோ செக்டர்ல 2 ஸ்டாக் தான் எல்லாரும் பாசிட்டிவ். 2 ஸ்டாக். மதர்சன் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி கிடையாது. டாடா மோட்டார்ஸ் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, போட்டு 10% ஒரு ஸ்டேஜ்ல மிதிச்சாங்க. க்ளோஸ் ஆகும்போது 8.7%. டாடா மோட்டார்ஸோட ஒரே ஒரு தப்பு என்னன்னு சொன்னால், இந்த வருஷம் சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊர்ல சூப்பர் ரிசல்ட் கொடுத்தா தூக்கி மிதிப்பாங்களே, ஸோ அதான் நடந்திருக்கு. இதுல விதி விலக்குன்னு சொன்னால் ஐசிஐசிஐ பேங்க், அது ஷார்ட் கவரிங்னால மேல போயிடுச்சு. பட் எல்லாருமே இந்த தர யாரெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அவங்களெல்லாம் வந்து 10% 8% போட்டு மிதிச்சுதான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு டாடா மோட்டார்ஸையும் பண்ணிட்டாங்க, பண்ணாங்க.
சிமெண்ட் செக்டார்ஸ் எல்லாமே வந்து நல்லா போயிருக்கு. நான் வச்சுட்டு இருக்க இந்தியா சிமெண்ட்ஸ் 0.01 கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் அல்ட்ராடெக் ஆல்மோஸ்ட் 0.8% வந்து மேலே ஏறி இருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. இன்ஃப்ரா ஆகட்டும், அதானி என்டர்பிரைஸ், ஜிஎம்ஆர், அதானி போர்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக போச்சு. அண்ட் ஏபிபி சர்ப்ரைசிங்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாரில் வந்து ஒரு மந்த்லி பார் ஆகட்டும் இல்லை டே சார்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கோடு போட்டு அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் 11% அப்பு, நல்ல விஷயம். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிவர்சல்ன்றது இவ்வளோ நாள் இப்படி உளுந்துட்டு இருந்துச்சு, வெரி ஃபோர்ஸ்ஃபுல் ரிவர்சல். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் ரைட். நேற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நான் சார்ட் இன்னைக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெவல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நேத்துனா ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆன, அதாவது மார்க்கெட்டோட ஹை ரைட் 22,230. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 22,224, ஹை 225, 1 பாயிண்ட் கீழே க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து டே ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரேஸ் மார்க் போட்டு ஒரு 5 பாயிண்ட் தூக்கி விட்டுருந்தாங்கன்னா டெக்னிக்கலி நேத்தோட ஹை உடைச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் ஃபர்தர் அப்சைடு போகுதுன்னு தான் நம்ம சொல்லலாம். பட் எனிவே நீங்கள் டெக்னிக்கல் விட்டுருங்க, மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து டே ஹையில் க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் லாஸ்ட் half an hour 3 to 3:30 புல்ஸ் வேர் இன் கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அது வந்து நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி நெக்ஸ்ட் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், இல்லை ஃபைனான்சியல் செக்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க. இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அன்டில் அன்லெஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், அன்டில் அன்லெஸ் சம்திங் பிக் நெகட்டிவ் கம்ஸ் த்ரூ. ஃப்ரைடேவோட இன்னைக்கான வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, ரெகுலர் வால்யூமோட ஸ்லைட்டா ஜாஸ்தி இருக்கு. பட் டெஃபினட்டா தேர்ஸ்டே வால்யூமோட கம்மியா இருக்கு, ப்ராபப்ளி ஒரு 10% கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்கு. அண்ட் முக்கியமான லெவல் 22,165 அந்த லெவலுக்கு மேல வந்து நிக்குது. மறுபடியும் நான் சொல்றேன், நெகட்டிவ் எங்க இருக்குன்னு சொன்னால் 22,165 கீழே வந்து நெகட்டிவ்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் மேஜர் சப்போர்ட் ஜோன் 21,800 கீழே 880 மேலே. ஸோ இந்த ஜோன்ன்றது உங்கள் மேஜர் சப்போர்ட் ஜோன். ஸோ டேட்டாஸ் வந்து இன்னைக்கு வந்து நான் கம்பைல் பண்ணல, மணி வந்து 6:30 ஆகுது. ப்ராபப்ளி நாளைக்கு மார்னிங் ப்ரீ மார்க்கெட் நான் போடும் போதும் அதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஹிண்டல்கோ, ஹிந்து காப்பர், இன்னும் 2-3 ஸ்டாக்கு, ஆஸ்ட்ரால், இதெல்லாமே வந்து ஸ்டாக்ஸ் செம்ம புல்லிஷாக இருக்குது. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கொடுத்துருக்கு, நல்லா மேலே ஏறி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஷார்ப் ஃபால் வரல அண்ட் வால்யூம் இல்லாத கீழே விழுந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து புல்லிஷ் சைடில் இருக்குது. நாளைக்கு சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ராடே, நாளைக்கான இன்ட்ராடே பற்றி நம்ம சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து மற்றபடி யூஎஸ் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளாட் பாசிட்டிவாக வந்து இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ். அண்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட பாண்ட் மார்க்கெட், அது வந்து 10 year ஆகட்டும், 30 years ஆகட்டும், 5 years ஆகட்டும், எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 1% கீழே வந்திருக்கு. ஓவரால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ 5% இருந்ததுன்னா 5%க்கு 1% கீழே விழுந்திருக்கு. ஸோ 4.5 வந்துருச்சுன்றதை எடுக்காதீங்க, 0.5, 0.35 அப்படி விழுந்திருக்கு, விச் டினோட்ஸ் 3% கீழே வந்திருக்குன்றது பெரிய விஷயம். அண்ட் இட் ஷோஸ் தட் இந்த ஈல்டு மேலே போக தான் மார்க்கெட்ல வந்து டென்ஷன் இருந்துச்சு, அந்த டென்ஷன் இன்னைக்கு கிடையாது. அண்ட் கோல்டு ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கோல்டு வந்து அரௌண்ட் $21 பக்கமாக கீழே விழுந்திருக்கு. மற்ற கமாடிட்டிஸ், க்ரூட் ஆகட்டும், பிரெண்ட் க்ரூட் ஆகட்டும், சில்வர் கூடயும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு, காப்பரும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ கோல்டு மட்டும் கீழே விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட்ல அந்த டென்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் டென்ஷன்ஸ் வந்து கம்மியாயிருக்கு.
இந்தியாவில் 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு ரேட் வந்து ரைட் நவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 7,480 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 86,500 லெவல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டெடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 83.50 இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் அரௌண்ட் 635 83.50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஹையை உடைக்குமான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ரைட்? போன வாரம் நம்ம வந்து 17-18 வரைக்கும் வந்துச்சு. என்னது? இந்தியா விக்ஸ். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா 21.45, ரைட்? பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த 21.45 வந்து டச் ஆச்சு. அண்ட் அந்த ஸ்டேஜில் வந்து 14% அப்பில் இருந்துச்சு. போன வாரமும் ஒருத்தர 14% அப்பா இருந்துச்சு. இன்னைக்கும் அது விக்ஸ் அப்பா இருந்துச்சு. செம்ம ரிவர்சல்ல ஊரே ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் நான் டப்புன்னு மேலே தூக்குனா டென்ஷன் ஆகாதானே செய்வாங்க. அண்ட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 20.60. நல்ல விஷயம். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் சரி, முக்கியமாக ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து செமையாக வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கும். எப்பயுமே வந்து அந்த மார்க்கெட்டில் டென்ஷன் இருந்தால் தான் நம்ம கேட்குற ரேட் கிடைக்கும். ஆப்ஷனும் அதுதான். ஸோ ஐவின்றது தனி, இந்தியா விக்ஸ்ன்றது ஓவரால் மார்க்கெட்டில் வந்து அந்த பயத்தை வந்து கொடுத்துருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 20.60 அண்ட் 11.52% வந்து ஏறி இருக்கு. நாளைக்கு இந்த விக்ஸ், ரைட், அடுத்த 2-3 நாளில் பஞ்சர் ஆச்சு நாள் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டு விதம். நம்ம முந்தா நேத்தா நம்ம வந்து பேசும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரைட், எப்பயுமே வந்து 25 to 30, 38 வந்து சர்வசாதாரணமா இருக்கும். இந்த தர வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துடும். இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து 4th phase. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 phase தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, அடுத்த மண்டே, ரைட், 20ஆம் தேதி மும்பையில் வந்து எலெக்ஷன் இருக்கு. அண்ட் டெஃபினட்டாக அன்னைக்கு வந்து லீவாக இருக்கும். ஸோ அதுவும் மனசில் வச்சுங்க. ஸோ 20ஆம் தேதி லீவு. ஸோ யாராச்சும் வந்து ப்ரீமியம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் காலி ஆகிடும் அடுத்த வாரத்தில். ஸோ ஏதாச்சும் பண்ணணும்னா இந்த வாரத்தில் முடிச்சிங்க. ஸோ ஏறி மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து அப்படி போதா இல்லை அப்படியே சர்ன்னு மேலே ஏற போதான்றது நம்ம பார்க்கணும். இந்த ரேலி ஒரு புல் பேக் ரேலியா இல்லை ரியல் ரிவர்சலா, நியூ ஆல் டைம் ஹை பார்ப்போமா? அமித்ஷா சொன்ன மாதிரி, நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி சொன்ன மாதிரி June 4th இன்னைக்கு நியூ ஆல் டைம் ஹை பார்ப்போமான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டேட்டா வரட்டும், நாளைக்கான க்ளோஸ் என்ன இருக்குன்றது தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் செம்ம புல்லிஷாக இருக்கும். நாளைக்கு 22,230 தாண்டிடுச்சுன்னு சொன்னால் இப்போதைக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கான தில்லு வேணாம், ரைட்? என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.